1 கோடி ரூபாய் கேட்டு கடத்திய கும்பலிடமிருந்து மதுரையைச் சேர்ந்த மாணவனை புதுக்கோட்டை அருகே போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி பிடித்தனர். மதுரை மீனாட்சி நகர் பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் காய்கறி மொத்த வியாபாரம் செய்து வருகிறார். இவருடைய மகன் கிரண்குமார் ரோஹித் அங்குள்ள மகாத்மா மாண்டிச்சேரி பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறான். திங்கட்கிழமையன்று மாலை பள்ளி முடிந்து பள்ளி வாகனத்தில் வீட்டின் அருகே இறங்கிய மாணவனை 4 பேர் கொண்ட கும்பல் காரில் கடத்தியது. மாணவனை உயிருடன் திருப்பி அனுப்ப 1 கோடி ரூபாய் கேட்டு ரவிக்குமாரை அந்த கும்பல் மிரட்டியுள்ளது. இதுகுறித்து ரவிக்குமார் மதுரை போலீஸ் கமிஷனரிடம் அளித்த புகாரை தொடர்ந்து மாணவனை மீட்க அனைத்து காவல் நிலையங்களுடனும் தொடர்பு கொண்டு போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் புலியூர் என்ற இடத்தில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அங்கு வந்த கார் ஒன்று நிற்காமல் சென்றுள்ளது. இதனால் சந்தேகம் அடைந்து அந்த காரை போலீசார் விரைந்து சென்று பிடித்து சோதனை செய்த போது காரில் மாணவன் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பின்னர் கடத்தல்காரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி மீட்கப்பட்டதாகவும் திருச்சி மண்டல டிஐஜி அமல்ராஜ் தெரிவித்தார். இந்த பையன் தான் வண்டிக்குள்ள இருந்த மாதிரி ஒரு சந்தேகம். வண்டி நிப்பாட்டாம போயிடுறாங்க. ஒரு இனோவா வெஹிக்கிள் அந்த வண்டியை சேஸ் பண்ணி போறாங்க. சர்ச் பண்ணி அந்த தகவலின் அடிப்படையில் வந்து கீரனூர்ல அந்த வண்டியை லொகேட் பண்றாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த வண்டியை வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வண்டி ஓவர்டேக் பண்ணிடுறாங்க. பண்ணி நிப்பாட்டின உடனே 3 பேர் இறங்கி ஓடிடுறாங்க. அந்த பையன் உள்ள இருக்கிறாரு நம்ம எஸ்எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கூட இருந்தார் காமராஜ். அவர் போய் ரெஸ்கியூ பண்ணிடுறாரு. டிரைவர் மட்டும் வண்டியை நிப்பாட்டி இறங்க ட்ரை பண்ணா அவனை பிடிக்க ட்ரை பண்றாரு இன்ஸ்பெக்டர். வண்டியில 2-3 கத்தி வச்சிருந்தேன். கத்தி வச்சு இன்ஸ்பெக்டர் அசால்ட் பண்ண ட்ரை பண்றான். இன்ஸ்பெக்டர் வந்து அவர் காலை பார்த்து 3 ரவுண்ட் ஃபயர் பண்றாரு. 1 ரவுண்ட் காலில் படுது, 2 ரவுண்ட் படல. அவனை பிடிச்சிடறான். இதனிடையே மீட்கப்பட்ட மாணவனும் அவனுடைய தந்தை ரவிக்குமாரும் செவ்வாய்க்கிழமையன்று காலை மாவட்ட போலீஸ் எஸ்பி பாலகிருஷ்ணனை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்பி பாலகிருஷ்ணன் மாணவன் கடத்தல் சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தப்பியோடிய மேலும் 2 வரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சம்பவ இடத்திலே ஒரு குற்றவாளி கணேசன் என்ற டிரைவர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரபு என்ற குற்றவாளி அவர்தான் இந்த கடத்தலுக்கு மூல காரணம் என தெரிய வருகின்றது. நம்ம ஒரு 6 தனிப்படை அமைத்திருக்கின்றோம். எல்லாரையும் வந்து மீதமுள்ள குற்றவாளிகள் வேற ஏதாவது இவங்க 4 பேர் தவிர வேற யாராவது தொடர்பு இருக்கின்றதா அதையும் வந்து நம்ம புலன் விசாரணையின் போது கண்டுபிடித்து அது மாதிரி ஏதாவது பின்னணியில் வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஓட்டுநர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு முன்பு அவர்கள் குறித்து நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நம்பிக்கையானவர்களை மட்டுமே வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு எஸ்பி பாலகிருஷ்ணன் அறிவுறுத்தினார்.